இப்போ என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் உள்ள என்னோட ஒரு புக்கை வைக்கிறேன். இப்போ அந்த புக்கு வந்து நகருதா இல்லை அப்படியே இருக்கா அப்படின்னா நார்மலாக என்ன சொல்வீங்க? அது அங்கேயே ரெஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. இல்லை சில பேர் என்ன சொல்லலாம், நம்ம ஏர்த் மூவ் ஆகின்னு இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம சன்னு வந்து கேலக்ஸி சுற்றின்னு இருக்கு, அப்போ அது கூடவே தானே இந்த புக்கும் இருக்குது, அப்போ இந்த புக்கை வந்து மோஷனில் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அதுவும் கரெக்டு தான். ஆனால் இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது இன்னும் ஒரு டஃப்பான ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் இந்த வீடியோவில் தரப்போகிறேன். அதாவது இப்போது டி ப்ராக்லி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பார்ட்டிக்கலுக்கும் வேவ் பிஹேவியரும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபோட்டானுக்கு வந்து வேவ் பிஹேவியர் பார்ட்டிக்கல் பிஹேவியர் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது ஃபோட்டான்ன்றது வந்து என்னது? லைட்டோடைய ஒரு பார்ட்டிக்கல். ஃபஸ்ட்டு வந்து அது வேவாக தான் நினச்சிட்டு இருந்தாங்க, அதாவது இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஐன்ஸ்டைன் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், காம்ப்டான் எஃபெக்ட், அதுக்கப்புறம் பிளாக் பாடி ரேடியேஷன், இந்த மாதிரிலாம் ஒரு ஃபெனாமினா நடக்குது அப்படின்றத வச்சு ஃபோட்டான் வந்து ஒரு பார்ட்டிக்கலாகவும் இருக்கலாம் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ வந்து இது ரெண்டுத்துல ஃபோட்டான் எதுவாக வேணா இருக்கலாம், அது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் மேட்டர், அதாவது இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆதி காலத்துலேருந்தே வந்து நம்ம பார்ட்டிக்கலால் உருவானது தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு வேவ் பிஹேவியர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டி ப்ராக்லி. அதாவது இது ஏன் நம்ம வந்து இத்தனை நாளாக நோட்டீஸ் பண்ணலன்னா, அந்த வேவ் பிஹேவியர் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், மைல்டாக தான் இருக்கும். அதாவது மாஸ் கம்மியாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான் அந்த வேவ் பிஹேவியர் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக, அதாவது அதிகமாக தெரியும். மாஸ் அதிகமாக அந்த வேவ் பிஹேவியர் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இது ஏன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் வந்து அந்த டி ப்ராக்லி ஃபார்முலாவில் அவர் வச்சிருக்காரு. இப்போ அந்த இடத்துல நீங்கள் மாஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கம்மியான மாஸை போட்டால் தான் அது கேன்சல் அவுட் ஆகி உங்களுக்கு வேவ் லென்த் ஒரு கரெக்டான அளவுக்கு வரும். ஆனால் நீங்கள் அதிகமான மாஸ் ஆக உங்களுக்கு அந்த வேவ் நேச்சரை வந்து உங்களால் நோட்டீஸே பண்ண முடியாது. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த புக்கோட கதைக்கு வரலாம். ஏன் இந்த புக்கு வந்து நம்ம ஒரு பாக்ஸுக்கு உள்ளே வைக்கிறோன்னா, அதே கரெக்டான பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு நான் சொல்ல வரேன். இப்போ பாருங்கள், இப்போது ஒரு பார்ட்டிக்கல் ஒரு காலியான எம்டி ஸ்பேஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பார்ட்டிக்கலை சுற்றி டி ப்ராக்லி வேவ்ஸ் இருக்கும். இப்போ இந்த டி ப்ராக்லி வேவ்ஸை சுற்றி வந்து அந்த பார்ட்டிக்கல் வந்து எந்தெந்த இடத்துலலாம் இருக்கலாம் அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது அந்த பார்ட்டிக்கல் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது, அந்த இடத்துல இருக்கிறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குன்னு. ஏன் நம்ம சான்சஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, உங்களால் அது பார்ட்டிக்கல் மட்டும் இல்லை, வேவோ நேச்சரும் அதில் இருக்குது. அதனால் அது ரெண்டும் கலந்தபடி இருக்கிறதுனால நீங்கள் அந்த டிடெக்ட் பண்ணுற வரைக்கும் அந்த பார்ட்டிக்கல் அந்த ஸ்பேஸில் எங்கே வேணா இருக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து இந்த வேவ் நேச்சருடைய ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் ஒரு பார்ட்டிக்கலை வைக்கிறீங்கன்னா, அந்த பார்ட்டிக்கல் அந்த பாக்ஸை தவிர வேறு எங்கேயுமே போக முடியாது. அப்போ அந்த பாக்ஸை சுற்றி வெளியில் இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பார்ட்டிக்கலுடைய பாசிபிலிட்டி 0. ஓகேவா? அப்போ அந்த டி ப்ராக்லி வேவ்ஸ் வந்து அந்த பாக்ஸ்குள்ளேயே தான் இருக்க முடியும். இப்போது அந்த பார்ட்டிக்கலுடைய வேவ் லென்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது திருப்பி இப்படி போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரணும். அப்போ தான் அந்த பார்ட்டிக்கல் அந்த பாக்ஸ்குள்ளேயே கரெக்டாக கன்ஃபைன் ஆகி இருக்க முடியும். இப்போது அந்த இதை வந்து நம்ம ஸ்டாண்டிங் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வேவ் இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வந்து அதே மாதிரியே பேட்டர்னில் ஸ்டாச்சு மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்டாண்டிங் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது ஆக்சுவலாக அந்த வேவ் ப்ரொபகேட் தான் இருக்கும். ஆனால் ஒரே பேட்டர்னில் ப்ரொபகேட் ஆகிறனா நம்மளுக்கு ஸ்டாச்சு மாதிரி அப்படியே ஐடலாக இருக்குது. சரி, ஓகே. இப்போது இந்த வேவ் வந்து என்ன வேவ் லென்த்தில் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேவ் லென்த்லையும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து அதை கன்ஃபைன் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு வேவ் இப்படி போச்சுன்னா அது ஃபுல்லாக அந்த பாக்ஸோட இந்த எட்ஜில் வந்து முடிக்கணும். அதாவது இப்படி கர்வ் மாதிரி வந்து அந்த பாக்ஸோட எட்ஜில் முடிச்சாதான் அந்த வேவ்ஸால் திருப்பி இப்படி வந்து அது ஸ்டாண்டிங் வேவ்ஸாக ஆக முடியும். அப்போ வந்து என்னன்னா, அந்த பார்ட்டிக்கலுடைய வேவ் லென்த் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் தான் எடுக்க முடியும். இப்போது இப்படி போயிட்டு இப்படி வரும்போது அந்த பார்ட்டிக்கலுடைய வேவ் லென்த்தில் பாதி வரைக்கும் அதால் எடுக்க முடியும். ஓகேவா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போது ஒரு பார்ட்டிக்கலுடைய வேவ் லென்த் வந்து எல்லுனா அது டிவைடட் பை 2 போட்டுட்டு n இன்டூ n இஸ் ஈக்குவல் டு அந்த பாக்ஸோடைய லென்த்து. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த பார்ட்டிக்கலுடைய வேவ் லென்த் வந்து ஸ்பெசிஃபிக் வேல்யூஸை தான் எடுக்க முடியும். அதை நம்ம குவான்டைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டி ப்ராக்லி ஹைபோதசிஸ் என்ன சொல்லுது? வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு h பிளாங்க் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை மொமெண்டம் அப்படின்னு சொல்லுது. இப்போ வேவ் லென்த் வந்து குவான்டைஸ்ட், அதாவது ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் தான் எடுக்க முடியும்னா, அப்போது மொமெண்டமும் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் தான் எடுக்க முடியும். ஏன்னா ஒரே ஃபார்முலாவில் தானே இருக்குது. இப்போது மொமெண்டம் ஸ்பெசிஃபிக் வேல்யூ எடுக்க முடியும்னா, அப்போ கைனட்டிக் எனர்ஜியும் மொமெண்டமும் ப்ரொபோஷனல் தான். அப்போ கைனட்டிக் எனர்ஜியும் ஸ்பெசிஃபிக் வேல்யூ தான் எடுக்க முடியும். இப்போது அந்த பார்ட்டிக்கல் எந்த ஒரு பொட்டென்ஷியல்
பொட்டன்ஷியல் எனர்ஜியும் அந்த பார்ட்டிகலுக்கு இல்லைனா, அதாவது இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அந்த மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுவுமே இல்லாத ஒன்லி கைனடிக் எனர்ஜி மட்டும் அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டிகளோடைய எனர்ஜியும் குவான்டைஸ்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது கைனடிக் எனர்ஜி குவான்டைஸ்டுனா அந்த பார்ட்டிகளுடைய வெலாசிட்டியும் குவான்டைஸ் தானே, ஏன்னா கைனடிக் எனர்ஜினாலே வெலாசிட்டியை தானே குறிக்குது. அப்போது அந்த பார்ட்டிக்கல் வந்து ஸ்பெசிஃபிக் வெலாசிட்டியில் தான் போக முடியும். அதாவது இப்போ சும்மா ஒரு ரஃபாக சொல்லணும்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்டெப்பு 1 செகண்டுக்கு நடக்கிறீங்கன்னா, இன்னும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப்பு 1 செகண்டுக்கு தான் உங்களால் நடக்க முடியும். 3 ஸ்டெப் 1 செகண்டுக்கு நடக்க முடியாது. அதாவது உங்களோட ஸ்பீடு வந்து ஒன்று இங்கே இருக்கணும், இல்லை அதை விட இந்த இடத்துல அதிகமாக இருக்கணும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் உங்கள் ஸ்பீடு இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த பார்ட்டிக்கல். இப்போ அந்த பார்ட்டிக்கல் வந்து மினிமம் எனர்ஜி அந்த பார்ட்டிக்கலுக்கு இருக்கும். அது ஏனோ நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பார்ட்டிக்கலுக்கு மினிமம் எனர்ஜி இருக்கும், அதாவது அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க பவுண்டட் பார்ட்டிக்கலுக்கு. அந்த மினிமம் எனர்ஜிக்கு மேலே வந்து அது டிஸ்க்ரீட்டாக ஒரு எனர்ஜியாக போகும். ஓகேவா? இப்போ நான் எனர்ஜின்னு சொல்கிறது நீங்கள் வெலாசிட்டிக்கும் எடுத்துக்கலாம், ஏன்னா அது கைனடிக் எனர்ஜி தான். நான் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த வீடியோலேயே இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே. இப்போ அந்த எனர்ஜி டிஸ்க்ரீட் வேல்யூ தான் எடுக்க முடியும். இப்போது அதில் மினிமம் எனர்ஜியில் டிஸ்க்ரீட் வேல்யூ எப்படி எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னா அதில் வந்து n அப்படின்ற ஒரு ஃபேக்டரில் எடுக்க முடியும். அதாவது இப்போது E0n அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ n = 1 2 3 4 5 6 அப்படின்னு போயினே இருக்கும். இப்போ n = 1னா அந்த E0 தான். அப்போ அதுதான் மினிமம் எனர்ஜி. இப்போ n = 2னா 2E0, அதுதான் நெக்ஸ்ட்டு எனர்ஜி லெவலோடைய எனர்ஜி. அடுத்து 3E0, அடுத்து எனர்ஜி லெவல் போக போக எனர்ஜியும் அதிகமாகிட்டே போகும். இப்போ இந்த 1 2 3 4ன்றது குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதே தான் வந்து ஆட்டம்க்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு n = 1 n = 2 அப்படின்னு போயினே இருக்கும். ஆட்டம் வந்து எக்ஸைட் ஆகும், அப்புறம் கீழே வரும். அதே மாதிரி தான் இது. அதாவது இந்த கான்செப்ட்லேருந்து தான் அது வந்து வந்தது. சரி, ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம கொஷினுக்கு வரலாம். நம்ம கொஷினில் என்ன கேட்டிருந்தோம், அந்த பாக்ஸுக்கு வந்து ஏன் வந்து வெலாசிட்டி 0வா இருக்க முடியாது அப்படின்னு. இப்போது இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு மினிமம் எனர்ஜி இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் அது ஏன் இருக்கணும்னு நான் சொல்லலை. இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போது அந்த பார்ட்டிக்கலுக்கு 0 வெலாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ டி ப்ராக்லி ஹைபோதசிஸ் என்ன சொல்லுது, λ = h/mvன்னு இருக்குது. இப்போது வெலாசிட்டி 0 ஆயிடுச்சுன்னா அந்த வேவ் லென்த் என்ன ஆகும், இன்ஃபைனைட் ஆகிடும். வேவ் லென்த் இன்ஃபைனைட் ஆயிடுச்சுன்னா அந்த வேவ் லென்த் அப்படியே போயினே இருக்கும். அதாவது ஒரு ஃப்ளாட் லைன் மாதிரியே அது போயினே இருக்கும் இன்ஃபைனைட் வேவ் லென்த்னா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து இன்ஃபைனைட் கிடையாது, இவ்வளோ தான் இருக்குது. இப்போ அந்த பார்ட்டிக்கல் ஃப்ரீயான ஒரு காலியான எம்டி இடத்துல இருந்து தான் இன்ஃபைனைட் வரைக்கும் அதுக்கு இடம் இருக்கும். அதனால் அது இன்ஃபைனைட் வேவ் லென்த் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு பாக்ஸில் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி அதால் ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த்தை தான் எடுக்க முடியும். அப்போ அந்த சின்ன பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் இன்ஃபைனைட் லென்த் இருக்கிற ஒரு பொருளை வைக்கணும்னா வைக்க முடியுமா? முடியாது. அதனால் இன்ஃபைனைட் வேவ் லென்த் 0 வெலாசிட்டியில் வரதுனால தான் நம்மளால் அந்த பார்ட்டிக்கலை 0 வெலாசிட்டி ஆக்க முடியாது. அதுக்கு மினிமம் ஒரு வெலாசிட்டியாவது இருக்கும். சரி, அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ புக்கும் வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னா அது ஆக்சுவலி மூவ் ஆகின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது மூவ் ஆகின்னு தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த புக்கோட மாஸ் வந்து ரொம்ப அதிகம்ன்றதுனால அந்த குவாண்டம் ஃபெனாமினா வந்து நம்மளால் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால் அதோடைய வெலாசிட்டி நினச்சி பார்க்கறத விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த பாக்ஸ் நகர்ந்துன்னு தான் இருக்கும். அந்த புக்கு வந்து நகர்ந்துன்னு தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.